ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் உமாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் சாஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அதுவும் பட்டர் இல்லாமல் தான் எப்படி பண்ணலாம் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உமாஸ் குக்கிங்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற ஒரு டிஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நார்மலாகவே இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாவை நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 4-5 வரமிளகா போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. இப்போ வந்து ஒரு 1 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் மைதா மாவு தான் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து பெப்பர் வந்து வீட்டிலே பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நமக்கு கொஞ்சமாக தேவைப்படும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக பால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து தேவைப்படும். நான் வந்து 1 கப் பாலில் ஒரு 3/4 கப் பாலை யூஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் பால் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வாட்டரை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நார்மலாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மேலாப்பில் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவுறேன். உங்களுக்கு வேணால் தூவிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பெப்பரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட வந்து நம்ம கட்டி பிடிக்கக்கூடாது. எல்லா கட்டிகளையுமே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெலிஷியஸான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து பாஸ்தா அந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.